Hi, Ma. Sixth chapter, second sum, sin theta by 1 plus cos theta equal to 1 minus cos theta by sin theta என்பதை நிரூபிக்கவும் கொடுத்துருக்காங்க. இங்க இருக்கிறது எல்லாமே அங்கதான் வந்திருக்கு. இங்க பாருங்க தலைகீழா வந்திருக்கு. ஆனா இந்த குறி மாறி இருக்கு பாருங்க. பகுதியில 2 உறுப்பு என்ன இருக்குதோ அந்த உறுப்பு அப்படியே போடணும். ஆனா சிம்பிள் மட்டும் மாத்தணும். பிளஸ் இருந்துச்சா அங்க மைனஸ் பண்ணணும், மைனஸ் இருந்துச்சா பிளஸ் பண்ணணும். ஒருவேளை ஒன் வேர்ட்ல கேட்டாங்க அப்படின்னு சொன்னா sin theta by 1 plus cos thetaவின் மதிப்பு என்னவா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா இது சமமானது எதுன்னு கேட்டாங்கன்னா இது அப்போசிட் அப்படி ஃபர்ஸ்ட் நம்பர் அப்படியே இருக்கணும், செகண்டும் அப்படியே தான் இருக்கணும். ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ் போடுங்க, மைனஸாக இருந்தால் ப்ளஸ் போடுங்க. மேலே தொகுதியில் என்ன இருக்கோ அதை போட்டுக்கோங்க. ஸோ இது மாதிரி வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் 11th மேத்ஸில் போகும்போது இப்படி தான் இருக்கும். இப்படி தான் இருக்கும்னா 9th மேத்ஸில் நீங்கள் இதை படிச்சிருப்பீங்க. பகுதியில் எத்தனை உறுப்பு இருக்குது? 2 உறுப்பு. ப்ளஸுக்கு முன்னாடி 1, இந்த ப்ளஸுக்கு அப்புறமா இருக்கிறது 1. ஸோ எத்தனை உறுப்புகள் இருக்குன்னா 2 உறுப்புகள். எதை வச்சு அதை ஐடென்டிஃபை பண்ணோம்னா நடுவில் ப்ளஸோ மைனஸோ இருக்குது அப்படின்னு சொன்னாலும் அதை வச்சு மட்டும்தான் பண்ணணும். பெருக்கல் வகுத்தல் உறுப்புகளின் எண்ணிக்கைக்கு நம்ம எடுத்துக்கக்கூடாது. ஸோ 2 நம்பர் இருக்குது. 1 ப்ளஸ் முன்னாடி வந்து ப்ளஸ் 1 இருக்குது, பின்னாடி வந்து காஸ் தீட்டா இருக்குது. ஸோ இந்த 2 எண்களை எத்தனை நம்பரை மாற்றணும்? ஒரே நம்பரை மாற்றணும். ஒரே ஒரு எண்ணை மாற்றப்போம். அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா கொடுத்துருக்கிறது அப்படியே போட்டுக்கோங்க. sin theta by 1 plus cos theta. இந்த பை இருந்துச்சுன்னா டக்குன்னு பெருக்கல் போட்டுக்கோங்க. மதிப்பு மாறாமல் இருக்க என்ன பண்ண போறோம்னா இதே உறுப்பு தான் 1 cos theta by 1 cos theta. மதிப்பு மாறாமல் இருக்கிறதுக்கு இங்க பிளஸ் இருந்துச்சுன்னா மைனஸ் போட்டுக்கோங்க. இரண்டாவது எண்ணினுடைய எதிரெண்ணை போடணும். இரண்டாவது எண்ணுடைய எதிரெண்ணா குறி மாறி இருந்தால் பேர் எதிரெண் சொல்றது. ஸோ இன்ட்டு போட்டுக்கோங்க. மதிப்பு மாறாமல்னா ஒரே நம்பரால் மேலே எண்ணி பெருக்கி வகுத்தோம்னா ஒரே நம்பரை பெருக்கி வகுத்தோம்னு சொன்னால் அதனுடைய மதிப்பு மாறாது. இது கேன்சல் வரும் 1 கூட இது பண்ணாலும் அதே தான் நம்பர் வரப்போகுது. இப்போ என்னன்னா இதை கேன்சல் பண்ணக்கூடாது. கேன்சல் பண்ணதுக்காக நம்ம போடல, மதிப்பு மாறாமல் இருக்கிறதுக்காக இதை போட்டிருக்கோம். இதனுடைய ஆப்போசிட் செகண்ட் நம்பருடைய ஆப்போசிட் நம்பர் எடுத்து போட்டு பெருக்குனா என்ன பண்ணலாம்? சேம் டைம் வந்து பெருக்குனா வகுத்தே ஆகும். ஸோ அப்போதான் மதிப்பு வந்து மாறாது. ஒருவேளை 2ஐ கூட்டினா 2 என்ன பண்ணணும்? கழிக்கணும். அப்போ எந்த நம்பரால் பெருக்கணுமோ அந்த நம்பரை என்ன பண்ணிடணும்? வகுத்துடணும். இப்போ நேராக பெருக்கிக்கலாம். இங்கே என்ன இருக்கும்? sin theta இன்ட்டு எத்தனை நம்பர் இருக்குது? 2 நம்பர் இருக்குது. இந்த இன்ட்டுன்னு சொல்லிட்டு போட்டால் இன்ட்டுன்னு போட்டுக்கலாம். 2 எண் இருக்கிறதுனால கண்டிப்பாக நம்ம 2க்கு மேற்பட்ட எண் வச்சா ப்ராக்கெட் வைஸ்லாம். அந்த ப்ராக்கெட்னாலும் பொதுவானது பெருக்கல். அந்த sin theta வந்து 1 minus cos thetaவுக்கு பொதுவானது பை. இப்போ இந்த ஃபார்முலா பாருங்க. ஃபார்முலா கூட சொல்ல வேணாம். அதை முதல் நம்பர் ஓகே, ரெண்டாவது நம்பர் சேமா இருக்கு. பட் குறி மட்டும் தான் மாறி இருக்குன்னா ஒரே ஒன்று தான். ஒன்னையும் பெருக்குங்க 1 ஸ்கொயர் 1, காசையும் பெருக்குங்க காஸ் ஸ்கொயர் பிளஸ் இன்ட்டு மைனஸ் போட்டுக்கோங்க. இதான் ஃபார்முலா சொல்லுவாங்களா a மைனஸ் b இன்ட்டு a பிளஸ் b. ஃபார்முலா என்னது? a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். அப்போ எப்பெல்லாம் ஒரு பிளஸ் ஒரு மைனஸ் ஒரே முதல் நம்பரும் ரெண்டாவது நம்பரும் ஒன்றா இருந்து இரண்டாவது என்னுடைய குறி மாறி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு பெருக்கிங்க, ரெண்டாவது பெருக்கிங்க. அதே தான் ஃபார்முலா. ஓகேவா? வேணா உங்களுக்கு இது மாதிரி போட்டு காமிக்கிறேன். 1 ப்ளஸ் காஸ் தீட்டா 1 மைனஸ் காஸ் தீட்டா. ஈரிலக்க எண்கள் பெருக்கலை எப்படி போடுவோம் அது மாதிரி ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் காசியும் பெருக்குனா காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஏன்னா காஸ் தீட்டா ஸ்கொயர் போட போறீங்க, தப்பு. காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஒன்னையும் பெருக்குனா 1. குறுக்க பெருக்கி கூட்டணும். ஒரு காஸ் தீட்டா என்ன காஸ் தீட்டா? மைனஸ் காஸ் தீட்டா பிளஸ் இது ஒரு காஸ் தீட்டா பிளஸ் காஸ் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா ஆயிடும் 0 ஆயிடும். கேன்சல் தானே. ஒரு எண் அதனுடைய எதிரெண்ணை கூட்டும் போது தான் ஆயிடும் 0 ஆயிடும். 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். என் சைனுக்கு காசு கிடைச்சா ஒரு மதிப்பு இருக்கு. என் சைன் கூட கிடைச்சலாம். என் சைன் கூட காசு கிடைச்சா, காசு சேர்ந்தா, என் சைன் கூட காசு சேர்ந்தா ஒரு மதிப்பு இருக்கிறது. ஓகே, அப்போ சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாவின் மதிப்பு 1. இங்கே 1 இருக்குது. பிளஸ் காஸ் ஸ்கொயர் இருந்தாலும் பக்கம் போனால் மைனஸ் காஸ் ஸ்கொயர். அப்போ 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர் தீட்டா. இங்கே அப்படியே போட்டுக்கலாம். sin theta of 1 minus cos theta by 1 minus cos square theta என்ன எழுதலாம்? sin square theta. அதான் 1 இருக்குது, minus cos square இருக்குது. அப்போ யார் இல்லை? sin இல்லை. அப்போ sin square போட்டுக்கணும். sin square என்ன அர்த்தம்? a square என்னது? a-வை 2 முறை போட்டு பெருக்கணும். அந்த அடிமானத்தை அத்தனை முறை போடணும்னு அர்த்தம். ரைட்? அப்போ sin square என்ன எழுதலாம்? sin theta into sin theta எழுதலாமா? ஓகேமா? 2 × sin square theta = 1 + sin square theta. 1 + sin square theta = 2. 2 × sin square theta = 2 + sin square theta. 2 × sin square theta = 2 + sin square theta. 2 × sin square theta = 2 + sin square theta. 2 × sin square theta = 2 + sin square theta. 2 × sin square theta = 2 + sin square theta. 2 × sin square theta = 2 + sin square theta. 2 × sin square theta = 2 + sin square theta. 2 × sin square theta = 2 + sin square theta. 2 × sin square theta = 2 + sin square theta. 2 × sin square theta = 2 + sin square theta. 2 × sin square theta = 2 + sin square theta. 2 × sin square theta = 2 + sin square theta. 2 × sin square theta = 2 + sin squ
2 முறை போட்டு பெருக்கணும். அதான் அந்த அடுக்கு அப்படின்னு சொன்னா அத்தனை முறை போடுன்னு அர்த்தம். 5 இருக்குன்னா 5 முறை ஏவ போட்டு பெருக்குன்னு அர்த்தம். இப்போ நடுவுல பெருக்கல், இங்கே மேலே பெருக்கல் தான் இருக்கு. இது ஒரு நம்பர், இது ஒரு நம்பர். ஒரு நம்பர் மீன்ஸ் இது ரெண்டுத்துக்கும் நடுவுல என்ன இருக்கு? பெருக்கல் இருக்கு. ஸோ இங்கேயும் பெருக்கல், மேலே கீழேயும் கேன்சல். மீதி என்ன இருக்கு பாருங்க, 1 மைனஸ் காஸ் தீட்டா பை சைன் தீட்டா. சம்டைம் இதை பிரிச்சு கேட்பாங்க. கீழே ஒரே ஒரு நம்பரா இருக்குது, பகுதியில் ஒரே நம்பர் இருக்குன்னா மேலே எத்தனை நம்பர் இருந்தாலும் அந்த மேலே இருக்க எல்லா எண்களுக்கும் பகுதி யார் தான்? சைன் தீட்டா தான். இதை பிரிச்சு போடுங்க. 1 பை சைன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா பை சைன் தீட்டா. 1 மைனஸ் சைன் தீட்டா நம்ம என்ன சொல்லலாம்? கொசிகன் தீட்டான்னு சொல்லலாம். என்ன தீட்டா? கொசிகன் தீட்டா. சைன் தீட்டாவின் தலைகீழ் கொசிகன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா பை சைன் தீட்டான்றது காட் தீட்டா. ஸோ ஆர் இது போட்டுக்கோங்க. இதோட நமக்கு ஆன்சர் முடிஞ்சிச்சு, நிரூபிக்கப்பட்டது இதோட முடிஞ்சிச்சு. இது இது வந்து ஆப்ஷனல்னா ஒரு வேலை இது கொடுக்காம ஒரு கம்பல்சரி கொஸ்டின்ல இப்படி நிரூபிக்க சொன்னாங்கன்னா தனித்தனியாக பிரிச்சு எடுத்து தெரியணும். ஓகே, தேங்க்யூ.